சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. செயற்குழு கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. திமுக மறுசீரமைப்பு குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். குணசுந்தரி, வணக்கம். திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது, இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அருணா. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டம் என்பது இன்று நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் முதல் செயற்குழு கூட்டம் என்பதனால இந்த கூட்டத்திற்கு அரசியல் வட்டாரங்களில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன் என்று பார்த்தால், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சியை சீரமைத்து அதன் பிறகாக அமைப்பு ரீதியாக பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் திமுக தலைமையகம் ஆலோசித்து வந்த நிலையில் அது குறித்து முக்கிய முடிவுகளும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவது, வயதான மாவட்ட செயலாளர்களுக்கு மாற்றாக புதிய தலைமுறையினருக்கு வாய்ப்பு அளிப்பது உள்ளிட்டவை இந்த கூட்டத்தில் முக்கிய ஒரு விஷயமாக ஆலோசனை என்பது நடைபெறவும் வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மேலும் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கருத்துக்களை சேகரித்து ஏற்கனவே முன்னதாகவே பல்வேறு குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிவதற்கான பல்வேறு மறுசீரமைப்பு குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் அது தொடர்பாகவும் இதில் ஆலோசிக்கப்படுவதாக இருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் உள்ளிட்டோர் அடங்கிய மொத்தம் 10 பேர் கொண்ட ஒரு குழு சமர்ப்பித்து இந்த மறுசீரமைப்பு அறிக்கையை செயற்குழு கூட்டத்தில் சமர்ப்பிப்பாங்க. அதிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அது எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இதன் அடிப்படையில் கட்சியின் அமைப்பு கட்டமைப்பில் முக்கிய மாற்றங்கள் அறிவிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, சேகர்பாபு, பெரியசாமி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அதே போன்று ஏவா வேலு உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பா தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அதாவது உதயநிதி ஸ்டாலின் மற்றும் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 864 செயற்குழு உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் இதுவரைக்கும் கலந்து கொண்டிருக்காங்க. மேலும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் முதல் முறையாக திமுக செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்காரு. குறிப்பாக இவர் இதற்கு முன்னதாக அதிமுகவில் இருந்து இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாகத்தான் இவர் திமுகவில் இணைஞ்சிருந்தாரு. இந்நிலையில தற்பொழுது இவர் பங்கேற்றிருக்கக்கூடிய திமுகவின் முதல் செயற்குழு கூட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே போன்று மதிமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் இந்த கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கிறாரு. குறிப்பா இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியின் எதிர்கால செயல் திட்டம், அமைப்பு மாற்றங்கள் மற்றும் புதிய நிர்வாக நியமனங்கள் தொடர்பாக முக்கிய அறிவிப்புகள் இந்த செயற்குழு கூட்டத்தில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அருணா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி குணசுந்தரி.